வணக்கம் நண்பர்களே, குயின்ஸ் வேர்ல்டு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மினி சமோசா தாங்க பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டஃப்பிங் பண்ணுறதுக்காக வேண்டி நான் உருளைக்கிழங்கு அவிச்சு வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு குக்கரில் உருளைக்கிழங்கு ஒரு 4 போட்டிருக்கேன். போட்டுட்டு அது கூடவே தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ சமோசா பண்ணுறதுக்குள்ளே மாவு தான் நான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு 1 கப் கோதுமை மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு எண்ணெய், இவ்வளோ ஊற்றி தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு விரவி மூடி வச்சிடலாங்க. இப்போ சமோசாக்குள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃப்பிங் தான் நான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி ஒரு பல்லாரி போட்டு வதக்கிக்கலாங்க. ரொம்ப வதங்க வேண்டாம், லேசாக அந்த பச்சை வடை போனால் மட்டும் போதும். உருளைக்கிழங்கு அவிச்சு தொளி உடிச்சு வச்சுருக்கேன், அதை பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாங்க. போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரம் மசால் பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மசாலா கொஞ்சம் உதிரியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ஸ்டஃப்பிங் பண்ணும்போது. இப்போ லாஸ்ட்டாக மல்லித்தலையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிட வேண்டியதாங்க. இப்போ சமோசா ரெடி பண்ணுறதுக்குள்ள மாவை நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த மாதிரி பரத்தி அதில் சைடெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி சதுரமாக வர்றது மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை 4 பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இந்த 2 முக்கையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி தாங்க நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுக்குள்ள வந்து ஸ்டஃப்பிங்கை வச்சிட வேண்டியதான். வச்சு இதை க்ளோஸ் பண்ணிட்டா சூப்பரான மினி சமோசா ரெடி ஆகிடும். பாருங்க, இந்த ஷேப்ல தான் நான் இப்போ பண்ணி வச்சிருக்கேங்க. எல்லாத்தையும் நான் இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடாக்கி வச்சிருக்கேங்க. இப்போ அதில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். அடுப்பு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துடலாங்க. இந்த மாதிரி புரட்டி போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோன்னு நம்ம எடுத்துடலாங்க. இப்போ இதை வந்து டொமேட்டோ சாஸ் கூட தான் வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.